Taste the Daily. வணக்கம் அக்கா. விஷயம் தெரியுமா? சட்டசபைக்குள்ள திமுக எம்எல்ஏக்கள் குட்கா கொண்டு வந்தாங்கல்ல, அந்த விவகாரத்துல உரிமை மீறல் நோட்டீஸ் கொடுத்தாங்க. அது செல்லும். உரிமை குழுவுல ஐயா ஸ்டாலின் உள்பட திமுக எம்எல்ஏக்கள் பதில் சொல்லணும்னு உத்தரவு வந்திருக்கு. ஐயா எதிர்கட்சி தலைவராக இருந்தப்ப நடந்த சம்பவம் அது. இப்ப ஐயா முதல்வரான பிறகு திமுகவோட முக்கிய நிர்வாகிகள் அடுத்தடுத்து மெத் மாதிரி போதைப் பொருள் கடத்துறாங்க. அடுத்து கட்சியை விட்டு அவங்களை தூக்குறாங்க. கள்ளக்குறிச்சியில ஐயாவோட போட்டோவை வீட்டில் வச்சுட்டு ஒருத்தர் கள்ளச்சாராயம் விற்காரு. அதெல்லாம் எப்படி நடக்குன்னு யாராவது ஐயா கிட்ட கேட்டா நல்லா இருக்கும். சரி மக்கா, போய் குறுஞ்செய்தி பார்த்துட்டு வாங்க. விரிவான செய்தியை அப்புறம் பார்க்கலாம். ஒரு கலவரம் சம்பந்தமான கேஸ்ல அண்ணன் திருமாவளவன் ஆஜராகலையாம். அதனால மயிலாடுதுறை அமர்வு நீதிமன்றம் அவருக்கு பிடிவாரண்டு போட்டு உத்தரவு போட்டிருக்காங்க. அந்த கட்சிக்காரங்க பாவம் கலங்கி போயிருக்காங்க. நாடாளுமன்றத்தில் கள்ளக்குறிச்சி திமுக எம்பியை காணமேன்னு தேடுனா அவரு கள்ளக்குறிச்சி எம்எல்ஏ காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு இருக்காரு. எம்எல்ஏ என்னன்னா எம்பியை ஒருமையில பேசுறாரு. ராமநாதபுரம் பக்கம் ஒரு கம்மாய தூர் வர சொல்லி கேட்காங்கப்பா. விளம்பர கவர்மெண்ட் கண்டுக்க மாட்டேங்கி. பாவம் விவசாயிகள் புலம்புதாங்க. இந்த பகுதியில், இந்த பஞ்ச பகுதியில், குடிக்க தண்ணி இல்லாத பகுதியில், வறட்சிக்கு பேர் போன பகுதியில், பட்டு போன பகுதியில், கிராமப்புற பகுதி, அந்த பகுதியில் குடிக்க தண்ணி இல்லாமல், போரில் தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுறோமே, இதை பற்றி இந்த அரசாங்கம் நிர்வாகம் எதுவும் கண்டுக்க மாட்டேங்குதுங்க. அந்த கரையும் அப்போ எவ்வளவு மோசமாக இருக்குன்னு பாருங்க நிர்வாகம். ஊரை விட்டு தள்ளி வச்சிட்டதா சொல்லி இஸ்லாமிய மக்கள் கலெக்டருக்கார முற்றுகையிட்டு போராட்டம் பண்ணியிருக்காங்க. பல தடவை புகார் கொடுத்தோம், நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லி புலம்புதாங்க. குறுஞ்செய்தியை பார்த்தாச்சு, வாங்க விரிவான செய்தியை பார்க்கலாம். எரியிற வீட்டில் புடுங்குற வரைக்கும் லாபம்னு நினைக்கிறது மோசமான செயல். அந்த செயலை இந்தியாவில் ரெண்டு கும்பல் கூச்சமே இல்லாமல் செய்யும். ஒன்று இங்கே இருக்கிற திராவிட மாடலு, இன்னொன்று குஜராத் மாடலு. அங்கே கேரளாவில் நிலச்சரிவில் சிக்கி 160 பேருக்கு மேலே இறந்துட்டாங்க. இன்னும் எத்தனை பேர் மண்ணுக்குள்ளே கிடக்காங்கன்னு தெரியல. இந்த நேரத்தில் அரசியல் பண்ணுதுப்பா குஜராத் மாடலு. கேரளாவில் இருக்கிற வயநாட்டில் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு. இதுல எக்கச்சக்கமான பேர் சிக்கியிருக்காங்க. இப்ப வர கிடைச்ச தகவல் படி 160 பேருக்கு மேல இறந்திருக்காங்க. 1000 பேர்த்த காப்பாத்தி வைத்தியம் பார்த்துட்டு இருக்காங்க. இன்னும் மீட்பு பணிகள் முடியல, நடந்துகிட்டே இருக்கு. இந்த சம்பவத்தால கேரளாக்காரங்க மட்டுமில்ல, இந்தியா முழுக்கவே ஜனங்க சோகத்துல தான் இருக்காங்க. இந்த நேரத்தில் இந்த பேரிடர் பத்தி பேசின மத்திய உள்துறை அமைச்சர் மத்திய அரசாங்கம் கேரளாவை முன்கூட்டியே எச்சரிச்சதாகவும் கேரள அரசாங்கம் தான் நடவடிக்கை எடுக்கலன்னு பேசியிருக்காரு. இந்த நேரத்தில் மண்ணுக்குள்ள பல உசிறு போராடிட்டு இருக்கையில யாரு தப்புன்னு அரசியல் பேசணுமா? ஆடுன காலும் பாடுன வாயும் சும்மா இருக்காதுன்னு சொல்ற மாதிரி மெஜாரிட்டி கிடைக்கலனாலும் அரசியல் பண்றத குஜராத் மாடல் விட மாட்டிக்குப்பா. இல்ல, நான் தெரியாம தான் கேட்கிறேன். வயநாடு மாதிரியான இடத்துல நிலச்சரிவு வரும்னு சொல்றது என்ன பெரிய விஷயமா? சென்னையில் வெள்ளம் வரும்னு எல்லாருக்குமே தெரியும். மத்திய அரசாங்கம் சொல்லிதான் தெரியணும்னு இல்லை. அதுக்காக சென்னையை காலி பண்ணிட்டு ஓட முடியுமா? அரசாங்கம் தான் நடவடிக்கை எடுத்து மக்களை காப்பாற்றணும். அதை மாநில அரசாங்கம் தான் செய்யணும்னு அவங்க தலையில மட்டும் கட்டிட்டு கையை தூக்குறது என்ன நியாயம்? மத்திய அரசுக்கும் பொறுப்பு இருக்குல்ல. கேரள அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கலன்னு சொன்னா கேரளாவில் குஜராத் மாடல் கும்பலுக்கு ஒரு தலைவர் இருப்பார்ல, அவரை வச்சு அரசியல் பேசுங்க. யாரும் எதுவும் சொல்ல போறதில்லை. ஆனா மக்களை காப்பாற்ற வேண்டிய மத்திய அரசாங்கத்தோட பிரதிநிதியா இருந்துட்டு ஐயா இப்படி பேசலாமா? இப்படிதான் தமிழ்நாட்டில் வெள்ளம் வந்துச்சு. ரெட் அலர்ட் கொடுத்தோம், விளம்பர கம்பெனி நடவடிக்கை எடுக்கல. இவங்களை கேட்டா மத்திய அரசு நிதி கொடுக்கலன்னு அவங்கள சொல்றாங்க. அவங்கிட்ட கேட்டா மாநில அரசு நடவடிக்கை எடுக்கலன்னு இவங்களை சொல்றாங்க. கடைசியில தெருவில் நின்னது யாரு? ஜனங்கதான். ஆக இந்த மாதிரியான நேரத்துல மத்திய அமைச்சர் மீட்பு பணிகள் பத்தியும் நிவாரணம் பத்தியும் மருத்துவ சிகிச்சைகள் பத்தியும் பேசுறது தான் உத்தமம். அதுக்கு தான் உங்களுக்கு பொறுப்பு கொடுத்திருக்காங்க.
மத்திய அமைச்சருங்கிறத மறந்துட்டு அரசியல் மட்டுமே பேசிட்டு இருந்தா நல்லதுக்கு இல்ல. அட நான் சொல்ல சாமி, ஜனங்க சொல்றாங்க. மக்கா, இந்த குஜராத் மாடல் கதை நமக்கு தெரிஞ்ச கதை தான். ஆனா திராவிட மாடலை பத்தி தான் நம்ம ஊர் ஜனங்க இன்னும் முழுசா புரிஞ்சுக்கிடல. மேடையில சமத்துவம் சமூக நீதிலாம் பேசுறாங்க. ஆனா சமத்துவத்துக்கு ஒரு பிரச்சனை வந்தா ஓடி போயிடுறாங்க. ராமநாதபுரம் பக்கம் இஸ்லாமிய மக்களை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருக்காங்களாம். இது சம்பந்தமா பல தடவை புகார் சொல்லியும் விளம்பர கவர்மெண்ட் கண்டுக்கலையா? அந்த கொடுமையை பாருங்க. ஐயா ஸ்டாலின் ஒரு தடவை சாதி மத மோதல்கள் இல்லாம எந்த கொம்பனும் சொல்ல முடியாதபடிக்கு ஆட்சி நடக்கிறதா சொன்னாரு. அப்படி ஒரு ஆட்சி எந்த ஊர்ல நடக்குன்னு தெரியல. ஏன்னா தமிழ்நாட்டுல அப்படி ஒரு ஆட்சி நடக்கல. இங்க மோதல்கள் பிரிவினைகள் நடக்கிறத விட அதை கவர்மெண்ட் கண்டுக்கிடாம இருக்கிறது தான் பெரிய பிரச்சனையா இருக்கு. சரி, விஷயத்துக்கு வருவோம். ராமநாதபுரம் கலெக்டர் ஐயாவோட காரை இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த மீனவ மக்கள் சுத்தி வளைச்சு போராட்டம் பண்ணியிருக்காங்க. என்ன பிரச்சனைனா, ராமநாதபுரம் பக்கம் இருக்கிற திருப்பாலைக்குடியில இஸ்லாமிய மீனவ மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற ஜமாத்ல வரவு செலவு கணக்கு பத்தி கேட்டதுக்காக 100 இஸ்லாமிய மீனவ குடும்பங்களை ஊரை விட்டு தள்ளி வச்சிருக்காங்க. நல்லது கெட்டதுன்னு எதுக்கும் யாரும் வர்றதில்லையா. சரி, விசேஷத்துக்கு வரலனாலும் நிம்மதியா வாழ விடணுமா இல்லையா? இந்த மக்கள் மீன் பிடிக்க போனா அங்க வந்து பிரச்சனை பண்றது, மீன் பிடிக்க விடாம தொந்தரவு பண்றதுன்னு நிறைய பண்றாங்களாம். இது சம்பந்தமா அரசாங்கத்துக்கு பல தடவை புகார் கொடுத்தோம். அரசாங்கம் கண்டுக்கிற மாதிரி தெரியல. அதான் கலெக்டர் ஐயா காரை மறிச்சு போராட்டம் பண்ணியிருக்காங்க. நம்ம கேள்வி என்னன்னா, இவங்க கணக்கு கேட்டதும் அவங்க தள்ளி வச்சதும் கவர்மெண்ட்டுக்கு தெரியாம நடந்திருக்கலாம். ஆனா தள்ளி வச்சது கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சதும் சமத்துவம் சமூக நீதினு பேசுற கவர்மெண்ட் நடவடிக்கை எடுத்திருக்கணுமா இல்லையா? இப்படியா கார் முன்னாடி உட்கார்ந்து கதற வைக்கிறது? இது சமூக நீதி ஆட்சியா? இதுக்கு பேர் தான் திராவிட மாடலா? அது சரி, வேங்கை வயல்ல குடிதண்ணில மலத்தை கலந்ததையே கண்டுக்காத கும்பல் இது நடவடிக்கை எடுக்கணும்னு எதிர்பார்க்கிறது நம்ம தப்புதான். சரி, நாடாளுமன்றத்தில் இம்புட்டு பரபரப்பு நடக்கு. இங்க இருந்து போன 39 பேர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? 38 பேர் என்ன பண்றாங்கன்னு தெரியாது. ஆனா ஒருத்தர் நாடாளுமன்றத்து பக்கமே போகாம இங்க இருக்கிற எம்எல்ஏ காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருக்காரு. அட ஆமாப்பா, ஒரு எம்பி எம்எல்ஏ காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருக்காரு. ரிஷிவந்தியம் பக்கம் ஒரு கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் ஒன்று நடந்திருக்கு ஐயா. அங்க பேசின திமுக எம்எல்ஏ வசந்தம் கார்த்திகேயன் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் கலந்துக்கிறதுக்காக டெல்லிக்கு கிளம்பின திமுக எம்பி மலையரசனை டெல்லிக்கு போக வேண்டான்னு சொன்னதாகவும் ஃப்ளைட் டிக்கெட்டை கேன்சல் பண்ண சொன்னதாகவும் அதுக்கான காசை இவரே கொடுக்கிறதா சொன்னதாகவும் பேசினாரு. எம்பியை மரியாதை குறைவா பேசுதார் ஐயா. ஃப்ளைட் டிக்கெட் 12,000 வேஸ்ட் ஆயிருந்தாரு. நீ 12,000 பார்க்காத அந்த டிக்கெட் நானே போட்டுறேன். உன்னை வாங்கிய கூப்பிட்டு வரணும்னா உன்னை மேடையை வைத்து பெருமைப்படுத்துவதற்காக அல்ல, உனக்கு நாங்கள் வாக்களித்து இருக்கின்றோம். போட்டோ போட்டு ஒழுங்கா பண்ண கூப்பிட்டு வரல. ஏன்னு கேட்டால் இங்க இருந்து தான் அடித்தளம். வசந்தம் கார்த்திகேயன் அடித்தளம் போட்டோம்னா ரிஷிவந்தியத்தை வச்சு அடித்தளம். பொது வெளியில எப்படி பேசுறாரு பாருங்க. இதை விட பெரிய கொடுமை என்னன்னா, எம்பி அந்த எம்எல்ஏ காலில் விழுந்துட்டு இருக்காரு. பார்த்துக்கோங்கப்பா, மாடல் மாடல்னு விளம்பரத்தை பார்த்து எப்படியாப்பட்டவங்களுக்கு ஓட்டு போட்டிருக்கோம்னு நல்லா பாருங்க. இவரை எம்பி ஆக்குனது எதுக்கு? எம்எல்ஏ வசந்தம் கார்த்திகேயனுக்கு விசுவாசமா? அவர் சொல்றதையெல்லாம் கேட்டுட்டு இருக்கவா? டெல்லிக்கு போய் நமக்காக பேசத்தானே எம்பி ஆக்கணும். அதை விட்டுட்டு எப்படி எம்எல்ஏ பேச்சை கேட்டு நாடாளுமன்றத்துக்கு போகாம இருக்காரு பாருங்க. இந்த கும்பலுக்கு ஓட்டு போட்டா நமக்கு மத்தியில இருந்து கிடைக்க வேண்டிய எதுவும் கிடைக்காது. இவங்களுக்கு கேட்டு வாங்க தெரியாது. இனி வர்ற காலத்திலேயாவது ஜனங்க தெரிஞ்சு புரிஞ்சு ஓட்டு போடணும். நான் சொல்றது சரிதானே? மக்கா, விஷயம் தெரியுமா? திமுக சீனியர் அமைச்சர்கள் எல்லாம் சிஐடி காலனி பக்கம் அடிக்கடி மீட்டிங் போறதா தகவல் வருது. அங்கதான் அக்கா கனிமொழி வீடு இருக்கு. என்ன கதைன்னு தெரியல. அண்ணன் உதயநிதிய துணை முதல்வர் ஆக்கணும்னு சிலர் பேசுதாங்க. சில சீனியர்கள் கூடாதுன்னு சொல்றதாக தகவல். இந்த நேரத்தில் ரகசிய மீட்டிங்கள் நடக்குன்னு விவரம் தெரிஞ்சவங்க சொல்றாங்க. சொல்றத பார்க்கும்போது உள்ள ஏதோ பெரிய புயல் வீச போகுதுன்னு மட்டும் புரியுது. சரி, வீசும்போது பேசுவோம். இன்னைக்கு நிகழ்ச்சி இத்தோட முடிஞ்சது. நாளைக்கு மறுபடியும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.